வணக்கம் விருதுநகர். இதுவரை நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகள் மற்றும் வாக்கெடுப்புகளின் அடிப்படையில் பிரதமர் மோடி மீண்டும் பிரதமராவார் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனால் விருதுநகர் பாஜக எம்பி வேட்பாளருக்கு ஆதரவளிக்க முடிவெடுத்துள்ளோம். இதன் மூலம் மத்திய அரசுடன் நல்ல ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அதன் திட்டங்களில் இருந்து பலன்களை பெறலாம். பிரதமர் மோடியின் தலைமையிலும் ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் எனும் அவரது தொலைநோக்கு பார்வையிலும் நாடு அதிக வளர்ச்சியை பெற்று வருகிறது. அத்துடன் தமிழகமும் முன்னேறி வருகிறது. இம்முறை விருதுநகரில் பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் சார்பில் பா. மாணிக்கம் தாகூர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சமீபத்தில் வைரலான ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் வீடியோ மூலம் தற்போதைய எம்பி மாணிக்கம் தாகூரின் ஊழலை புரிந்து கொள்ள முடிகிறது. தாகூர் வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று தெரிந்ததால் இத்தகைய தந்திரங்களை பயன்படுத்துகிறார். கர்நாடகாவில் அவரது கட்சி ஆட்சியில் இருந்தும் தமிழகத்துக்கு காவிரி நதிநீரை ஏன் வழங்கவில்லை என்பதற்கு அவர் பதில் கூற வேண்டும். தமிழகத்தில் உள்ள திமுக அரசும் இந்த விவகாரத்தில் அமைதியாகவே உள்ளது. மக்கள் நலனை விட தங்கள் கூட்டணியின் அரசியலுக்கு முன்னுரிமைகள் அளிப்பதையே இது காட்டுகிறது. மின்சாரம், தண்ணீர் பற்றாக்குறை போன்ற மக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை விட அதிகாரத்தை தக்க வைப்பதில் தான் தாகூரின் கவனம் உள்ளது போல தெரிகிறது. தீப்பெட்டிகள், பட்டாசுகள், அச்சிடுதல், அறுவை சிகிச்சை கருவிகள் போன்ற துறைகளுக்காக நமது நகரம் நாடு முழுவதும் அறியப்படுகிறது. ஆனால் அவர் இந்த துறைகளை கண்டுகொள்ளவில்லை. மாநில அரசு ஒத்துழைக்காத போதிலும் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்துடன் 4445 கோடி ரூபாய் மதிப்பில் விருதுநகரில் பிரதமர் மித்ரா பூங்கா அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவித்தார். இது நமது நலனின் பாஜகவின் அர்ப்பணிப்பை காட்டுகிறது. எனவே பிரதமர் மோடி தலைமையில் தமிழகத்துடன் இணைந்து விருதுநகரும் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்டுவதை உறுதி செய்ய பாஜக எம்பியை நாம் தேர்வு செய்ய வேண்டும்.